ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லிக்கான சாம்பார். அந்த சாம்பாரை எப்படி செய்கிறதுன்னு என்னுடைய ஸ்டைலில் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம BNSS vlogsக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்ச பிறகு கடுகு, பட்டை, லவங்கம், வெங்காயம், எவ்வளோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்கின பிறகு 1 ஸ்பூன் மிளகாத்தூள்னா 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போடுங்க. அது நல்லா வணங்கின பிறகு தக்காளி அரைச்சி போடுங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா வணங்கின பிறகு கருவேப்பிலை கொத்தமல்லியை அறுத்து போடுங்க. அப்போ இன்னும் நல்லா உங்களுக்கு வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது நல்லா வணங்கின பிறகு கொஞ்சம் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. ஒரு கையளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கசகசாவும் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஹெல்த்தியான சாம்பாராக இருக்கும். நல்லா நான்வெஜ் குழம்புக்கான ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக இதெல்லாம் நல்லா வணங்கின பிறகு பொட்டுக்கடலையும் போட்டு அரைச்சி ஊற்றின பிறகு உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள், என்ன வீட்டில் நீங்கள் ஏதாவது வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறீங்க, நீங்களாகவே அரைச்சி வச்சுருக்கீங்கன்னா அது போடுங்க. இல்லைன்னா கடையில் கிடைக்கிற ஏதாச்சும் நல்ல கரம் மசாலா தூள் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செமையாக ஒரு நான்வெஜ் குழம்புக்கான டேஸ்ட்டும் கிடைக்கும், ஃப்ளேவரும் கிடைக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். காலையில் எழுந்திரிச்சு நம்ம இந்த சாம்பார் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரெடி ஆகிடும். அடுத்தது இது கூட நான் நைட் டின்னருக்கு இட்லி, இந்த சாம்பார், சாதாரண தேங்காய் சட்னி, அப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய விலாகில் பிரண்டை துவையல் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா இன்னும் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுடைய எண்டில் வச்சுருப்பேன். அதை நீங்கள் பாருங்கள், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.